Hi guys, இன்னைக்கு என்ன சம் பார்க்க போறோம்னா மேத்தமெட்டிக்ஸ் 10th ஸ்டாண்டர்ட்ல எக்ஸசைஸ் 3.5ல தேர்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எல்லா டேர்ம்ஸும் செப்பரேட்டா சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, இங்க வந்து 2a² plus 5a plus 3 equal to இது எப்படி எழுதலாம்? 3 2s are 6 plus 5. Okay, 3 2 போடலாமா? 3 2s are 6, 3 plus 2 வந்து 5. நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் இருக்குதான்னு பார்க்கணும். கோஎஃபிஷியன்ட் இருக்குது, ஸோ டிவைடட் பை 2. கேன்சல் பண்ண வேண்டியது கேன்சல் பண்ணிக்கலாம். இன்னும் எழுதலாமா? 2a plus 3. நெக்ஸ்ட் a plus என்ன வேல்யூ? 1. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் டேர்ம் 2a² plus 7a plus 6. எப்படி வரும்? இதுவும் குவாட்ராட்டிக் ஃபார்மேட்ல தான் இருக்குது. என்ன ஃபார்மேட்ல? ax² plus bx plus c. இந்த ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சு எழுதலாம். ஸோ இங்கே a என்னது? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஏசியை மல்டிப்ளை பண்ணணும். 6 2s are 12. நெக்ஸ்ட் என்னது? ப்ளஸ் 7. கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல, ஸோ நான் டிவைடட் பை 2 ஃபர்ஸ்ட்லேயே போட்டுக்கிறேன். என்ன வேல்யூ போடலாம்? ப்ளஸ் 3 ஆடணும்னா ப்ளஸ் 7 வரணும்னா 4 and 3 போடலாமா? 4 3s are 12, 4 plus 3 7. கேன்சலேஷன் பண்ண வேண்டியது கேன்சலேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபேக்டர்ஸ் எழுதிக்கலாமா? கீழே டினாமினேட்டர் ஒன்றுமே இல்லை. a plus 2, நெக்ஸ்ட் 2a plus 3. நெக்ஸ்ட் தேர்ட் டேர்ம் என்னது? இந்த டேர்ம் எழுதலாம். a² plus 6a plus 5. a² plus 6a plus கரெக்டு தானா? a² plus 6a plus 5. ஓகே, இதுவும் ax² plus bx plus c ஃபார்மேட்டில் இருக்கு. ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம்? கோஎஃபிஷியன்ட் 1 தான், ஸோ 5 plus 6. கோஎஃபிஷியன்ட்ல ஒன்றுமே இல்லாதனால ஸோ டிவைடட் பை போட வேண்டாம். 5 1 போடலாமா? ப்ளஸ் சிம்பிளில். ஓகே, இதோட ஃபேக்டர்ஸ் இனி எழுதிக்கலாம். a plus 5, a plus 1. ஓகே, நெக்ஸ்ட் என்ன டைம்? இன்னும் கடைசி ஒரே டைம். மைனஸ் 5a² மைனஸ் 35a மைனஸ் 5a² மைனஸ் 35a மைனஸ் 50 தானே? மைனஸ் 50. இதே என்ன பண்ணலாம்? இது ஈஸியாக பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் இதில் இருக்க மைனஸை வெளியே எடுத்துக்கிறேன். ஓகே, மைனஸ் 5 வெளியே எடுத்துக்கிறேன். பிகாஸ் எல்லாமே 5ஓட ஃபேக்டர்ஸ் தான். 5 வெளியே எடுத்துட்டோம்னா ப்ளஸ் a² மைனஸ் வெளியே எடுத்துட்டோம்னா ப்ளஸ் 7a. கரெக்டு தானா? மைனஸ் 5 மல்டிப்ளை பை 7a வந்து 35a வருமா? மைனஸ் 35a. ஓகே, ப்ளஸ் 10 இந்த ஃபார்மேட்டில் வரும். இனி இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இனி நம்ம இந்த இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? மறுபடியும்
a square plus bx plus cல ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ என்ன பண்ணிக்கலாம், 10 plus 7 எடுத்துக்கலாம். ஓகே, 5 2s are 10, 5 plus 2 7. ஓகேவா, கோஎஃபிஷியன்ட் ஒன்றுமே இல்லை. ஸோ ஃபேக்டர்ஸ் என்ன, -5 அப்படியே இருக்கட்டும், a plus 5 a plus 2 a plus 2. ஓகே, எல்லா வேல்யூவும் இங்கே கண்டுபிடிச்சாச்சு. இனி இதில் ஆன்சர் எழுதுவோமா? ஓகே, கொஸ்டின் எடுத்துகிட்டு வருவோம். ஓகேல, ஓகே, ஈக்குவல் டு 2a ஸ்கொயர் ப்ளஸ் 5a ப்ளஸ் 3க்கு என்ன வேல்யூ கிடச்சி? 2a ஸ்கொயர் ப்ளஸ் 5a ப்ளஸ் 3, 2a ப்ளஸ் 3 இன்டூ a ப்ளஸ் 1, 2a ப்ளஸ் 3 இன்டூ a ப்ளஸ் 1. ஓகேவா, டிவைடட் பை 2a ஸ்கொயர் ப்ளஸ் 7a ப்ளஸ் 6க்கு என்ன வேல்யூ? 2a ஸ்கொயர் ப்ளஸ் 7a ப்ளஸ் 6க்கு a ப்ளஸ் 2 இன்டூ 2a ப்ளஸ் 3, a plus 2, a plus 2 into 2a plus 3, 2a plus 3. ஓகே, இங்கே நம்ம பார்க்க வேண்டியது டிவிஷன் சிம்பிள். ஸோ நம்ம டிவிஷனை இங்கே ரெசிப்ரோக்கலாக எழுதணும்னா கீழே உள்ள டைம் மேலே போயிடும், மேலே உள்ள டைம் கீழே வரும். இது மேலே போகும், அது கீழே வரும். ஓகே, -5a ஸ்கொயர் -35a -50யோட ஆன்சர் என்ன? -5 into a plus 5 into a plus 2. ஓகேவா, நெக்ஸ்ட் a ஸ்கொயர் ப்ளஸ் 6a ப்ளஸ் 5க்கு என்ன வேல்யூ கிடச்சது? a plus 5 into a plus 1. into a plus 1. ஓகேவா, நம்ம கேன்சலேஷன் பண்ணலாம். a plus 3 a plus 3 a plus 1 a plus 1 -5ல a plus 5 இருக்கு, a plus 5 a plus 2 இருக்கு, a plus 2. ஓகே, நமக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு? ஏதாச்சும் வேல்யூ இருக்கா? எஸ், -5. எல்லாம் கேன்சல் ஆகிட்டு. இதுதான் ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.